வேல்டு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த போட்டோ மட்டும் இருக்கு. கையில் ஒரு போட்டோ, கழுத்திலும் ஒரு போட்டோ என கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நடந்து வந்தார் அந்த இளைஞர். இப்படியும் ஒரு ரசிகரா என வியக்க வைக்கும் வகையில் அவர் செய்த சம்பவம் தான் மொத்த கவனத்தையும் ஈர்த்துள்ளது. யார் இவர், எங்கிருந்து வருகிறார் பார்க்கலாம். பாலக்காடு தாண்டி போன மகன் நம்ம இளைய தளபதி என்னன்னு பாக்குறதுக்கு நான் சென்னை வரை நடந்து போயிட்டு இருக்கேன். இளைய தளபதி என்ன பிஸியா இருப்பேன். அவர் பார்த்துருக்க மாட்டேன். பார்த்துருந்தா கண்டிப்பா அவர் நல்ல மனிதன் வந்து என்னன்னு ஏன்னு விசாரிப்பேன். இந்த முடியும் தாடி ஒரு வேண்டுதலை போல வச்சிருக்கேன். அவர் பார்த்ததுக்கு அப்புறம் கட் பண்ணும். நிறைய வாட்டி முயற்சி பண்ணிட்டேன். மாநாடுக்கு போனேன், எலெக்ஷன் அன்னைக்கு போனேன். ஜூலை 3 கேரளா வந்தேன். கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியை சேர்ந்தவர் உன்னிகண்ணன். இவர் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயின் தீவிர ரசிகர் என கூறப்படுகிறது. இவர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவரது கையில் விஜயின் புகைப்படம் ஒன்றும் கழுத்தில் ஒரு புகைப்படமும் தொங்கிக் கொண்டிருந்தது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஹாயாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த நபரை வழிமறித்து பேசிய போது விஜயை காண பல முறை பேருந்தில் சென்று முயற்சித்தும் என்னால் சந்திக்க முடியவில்லை. விஜயின் வீட்டிற்கு சென்று எப்படியாவது அவரை சந்திக்க வேண்டும். நான் உயிர் வாழ்வது, சாப்பிடுவது எல்லாமே விஜயால் தான் என நிகழ்ச்சியாக தெரிவித்தார். அழுகிறதுக்கல்ல இந்த வாழ்க்கை. சிலப்ப சாப்பிடுறது ஊறுகாயா இருக்கலாம், மிளகு ஜாலிச்சியா இருக்கும், உப்புலிட்ட மாங்காய் இருக்கலாம். தாஜ் ஹோட்டல இருந்து சாப்பிடணும்னு ஆசைப்படணும். அது மட்டுமின்றி விஜயின் வசனங்களை அப்படியே பேசி காட்டி அசத்தினார். விஜயட சொல்லியிருக்கேன், உஸ்பேத்துல அவருக்கு டொம்மனும் கடுப்பேத்துல கம்முன்னு வாழ்க்கை செம்மந்து வருது. நண்பா நண்பு ஈஸியா ஜெயிக்கிறது வெற்றி இல்லை. ஏத்து ஜெயிக்க முடியாத முயற்சி கொண்டிருந்து வெற்றின்னு ஏதாவது வேணும்னா ஆட்டம் பிடிக்கணும்.